मैडम रुको, मैडम रुकिए, बैग इधर रखिए। बैग के अंदर क्या है? हिंदी? नो, इंग्लिश, ओनली इंग्लिश. What is this? This is my handbag. I know. What is inside? Inside? Only dollar. டாலர் செம மேட்ராச்சே. தங்கத்தை வாங்கி உருக்கி விற்கிறதுக்கு டைம் ஆகும், காசாக்க லேட் ஆகும். ஸ்ட்ரைட்டா பணமே கிடைச்சிட்டா சூப்பர். இதை போய் இப்பவே முதலாளி கிட்ட சொல்லிட வேண்டியதான். What is this? This is dollar. Which country dollar? My country. Murugan dollar. God, Murugan. Oh God, Murugan. Yeah. இங்க ரெண்டு பேரும் எங்கிட்டு போனாங்க. வந்தோம்னா டக்கு புக்குன்னு வேலையை முடிக்கிறாங்க இல்லையே. ஓஹோ, இவனா? எடுத்துட்டியா? இல்ல சார், வரமாட்டான்றா. எடுத்துட்டியா? கொஞ்சம் ஆட்டாம இருங்க சார். கம்மனு கொஞ்சம் நானே எடுத்து தரேன். கஷ்டப்படாத இரு, பாவம். முதல்ல என்ன பழக்க தோஷத்துக்கு கை வச்சுட்டா. கை வச்சியா? ஏண்டா கிலோ கணக்குல தங்கத்தை கடத்தலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். நீ இப்படி கீழ்த்தரமான வேலையை செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? அறிவு கெட்டவன. ஏண்டா உனக்கு பர்ஸ திருடணும்னு என்ன இருந்தா ஊருக்குள்ள எத்தனை பேர் போய்கிட்டு இருக்கான் சைக்கிள்லையும் பைக்லையும்? அதெல்லாம் எடுக்க வேண்டியானே. மத்தியான சாப்பாட்டுக்காக நம்ம 3 பேருக்கு பர்ஸ்ல வச்சிருந்தேன். அதை யாராவது எடுப்பானாடா? எடுப்பியா? முதலாளி கிடைச்சிருச்சு. கிடைச்சதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. என் பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு. முதலாளி அவன் பிரச்சனை முக்கியம். நம்ம தேடி வந்து அசலட்சுமி சிக்கிருச்சே. என்னடா சொல்ற? ஆமா முதலாளி, இப்பதான் கண்டுபிடிச்சேன். எத்தனை கிலோ? ஒரு 70 கிலோ தேரும். 70 கிலோ தங்கமா? அதை எப்படிடா ஒரு ஆள் தூக்கிட்டு வருவா? ஐயோ முதலாளி, நான் அந்த அம்மாவோட வெயிட் வச்சோம் முதலாளி. அவ வெயிட்ட யாரா கேட்டது? தங்கம் எத்தனை கிலோன்னு கேட்டேன். முதலாளி தங்கம் இல்ல, வைரம் இல்ல, அத்தனையும் கரன்சி நோட்டு. நோட்டா? அதுவும் டாலரு. டாலரா? ஒரு டாலரு 75 ரூபா பெறும். 75? பேக்கு பூரா டாலரா வச்சிருக்கா. பேக்கு பூரா டாலரா இருந்தா 5 கோடி 10 கோடி பெறுமேடா. நீ அவளை பாரின் லேடின்னு வேற சொல்ற. நம்ம போலீஸ்கிட்ட அடி வாங்கி, டெல்லி போலீஸ்கிட்ட அடி வாங்கி, சர்வதேச லெவலில் உள்ள போலீஸ்கிட்ட சிக்கனம்னா அடிச்சு கொண்டுருவாங்கடா. என்ன முதலாளி எப்போ பார்த்தா நைட்டே பேசுற? சரிடா, இப்ப எங்கடா அவ? அதோ அங்க. ஏண்டா மைதா மாவுல லேசா கேசரி போடுற தூண மாதிரி இருக்கடா அவ மூஞ்சி. அப்ப கேசரியை கிண்டிட வேண்டியதா? சாரி மேடம். சாரி. அறிவு இருக்க உனக்கு? சாரி மேடம். பாத்து வர மாட்டே. ஆளையும் மூஞ்சியையும் பாரு, கண்ணை என்ன புறணியில வச்சிட்டு வர. வெரி சாரி. ஆளையும் மூஞ்சியும் பாடுறாவா? ஏண்டா ஃபாரின் லேடிங்கிற அவ தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்காளடா. முதலாளி வசதியா போச்சு. அப்படியே கோழி குஞ்சு அமுக்குற மாதிரி அமுக்கிற வேண்டியதானே. சாரி மேடம், மாஃப் कीजिए. சரிப்பா. டேய் இங்க வா. क्या मैडम? இது என்ன உங்க அப்பா நான் எடுத்துட்டு போவான்? இந்தா புடி வா. ஆளை பாரு, லூசு பயலாட்டம் இருக்கா. ஏண்டா இவளை பார்த்தா பாரின் காரி மாதிரி தெரியலடா, லோக்கல் காரி மாதிரி தெரியுது. எனக்கு டவுட்டா இருக்குடா. என்ன முதலாளி நீங்க இந்த மாதிரி மூஞ்சியெல்லாம் நம்ம ஊர்ல எங்க முதலாளி இருக்கு? இருந்தாலும் எனக்கு சந்தேகம் தான். எப்ப பார்த்தா நெகட்டிவ் மாதிரி பேசுற. வாங்க மடக்கலாம். நீங்க வாங்க. அட வாங்க. அட வாங்க வாங்க. ஐயோ
என்ன இது யாரையும் காணோமே. எங்க போய் தொலைஞ்சு அது தொடி மாட்டு பைய. சரி, அந்த ரத்தன் பயலுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். பாட்டி மேடம் சொல்லுங்க. டேய், நீ சொன்ன ஆளு எங்கடா இருக்கா? வந்திருப்பானே. எங்க வந்தா? நான் தான் இங்க சுத்திக்கிட்டே இருக்கேன். நான் தேட வந்த சக்தி கூட கிடைச்சிருவா போல இருக்கு. உன் ஆளுதான் கிடைக்கவே மாட்டேங்கிறான். நீங்க அங்கேயே இருங்க, என் ஆளுக்கு நான் ஃபோன் பண்ணி உடனே வர சொல்றேன். சரி சரி, சீக்கிரம் சொல்லு. நீதான் அப்படி இருக்கனா, உன் ஆளும் அப்படியே இருக்கா. சீக்கிரமா வர சொல்லு. இவெல்லாம் ஒரு ரவுடின்னு எப்படிதான் என் பொண்ணு ஒத்துக்கிறாளோ தெரியல. டேய், இதுதான் சரியான சந்தர்ப்பம். லேடி தனியா நின்னுகிட்டு இருக்கா, அப்படியே அழகா தூக்கிட்டு போயிருவோம்டா. எங்க முதலாளி நிலைமை தெரியாம பேசுறீங்க. சுத்தி முத்தி பாருங்க. என்னடா காணோம்? ஐயோ முதலாளி, இந்த சுத்தி இல்ல, மேல சுத்தி பாருங்க. வேலையா? என்ன தெரியுது? ஆ, சிசிடிவி கேமரா தெரியுதா? ஆ, ஆமாடா. இங்கேயும் உங்க போட்டோ தொங்கணும்னு ஐயோ, ஆசைப்படுறீங்களா? அதெல்லாம் வேணாம்டா, அதெல்லாம் வேணாம்டா. அப்புறம் நான் சொல்றது கேளுங்க. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? முதலாளி, அந்த லேடி அநேகமா ஊர் சுத்தி பார்க்கத்தான் வந்திருக்கும். நாம பக்கத்துல போய் டூரிஸ்ட் கைடுன்னு சொல்லி அந்த லேடிய அப்படியே அழகா தூக்கிட்டு வெளியே போயிருவோம். அப்புறம் வெளியே வச்சு அவ மேட்டரை முடிச்சிருவோம். மேட்ரை முடிச்சிருவோமா? அட, பணத்தை அடிக்கிறேன்னு சொன்ன முதலாளி. எதை செய்தாலும் எவிடன்ஸ் இல்லாம செய்யணும்னு நீங்க தானே சொல்லி தந்தீங்க, மறந்துட்டீங்களா? நல்லா ஞாபகம் இருக்குடா, விவரமா சொல்லி சொல்லிடா. அப்புறம் வாங்க போய் பேசுவோம். வாங்க. மொழி தெரியாத ஊர்ல யாருக்கிட்ட என்ன ஹெல்ப்னு கேப்பேன். டேய் கோடீஸ்வரா, எங்கடா இருக்க? யார் இவனுங்க? இவ்ளோ பக்கத்துல வந்து நிக்கிறானுங்க. இவனை பார்த்தா போண்டாமணி மாதிரி இருக்கு. இவனை பார்த்தா சிங்கமுத்து மாதிரி இருக்கு. இவனை பார்த்தா வீங்கி போன மொட்டா ராஜேந்திரன் மாதிரி இருக்கு. மூணு பேரையும் ஒன்னா பார்த்தா திருடனுங்க மாதிரி இருக்கு. மேடம், பார்த்து பேசுங்க, நாங்களும் தமிழ் தான். தமிழா? ஆமா. சோ சாரி மேன், நான் இந்த ஊர்க்காரங்களோன்னு நினைச்சிட்டேன். உங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தாலே தெரியுது தமிழ்நாடுன்னு. இருந்தாலும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். சாரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் மேடம், எங்க போறீங்க? நாங்க வந்ததே உங்களை தூக்கத்தானே. என்னது? உங்களை பார்க்கத்தானேன்னு சொல்ல வந்தேன், நாக்கு வலிக்கிருச்சு. என்ன பார்க்க வந்தீங்களா? ஓ, நீங்க கோடீஸ்வரனா? இதுவரை இல்ல, இனிமே ஆயிருவோம். நீங்க சொல்றதே எனக்கு புரியலையே. உங்க பேர் என்ன? என் பேரு முகேஷ், இவன் பேரு ராகேஷ், இவன் பேரு ஷோகேஷ். ஷோகேஸா? அது என்ன ஷோகேஸ்? சின்ன வயசுல அவங்க அம்மா இவனை அடிக்கடி தூக்கி ஷோகேஸ்ல வச்சுட்டு போயிருவாங்களா, அதையே பேரா வச்சுட்டாங்க. சரி, என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க? நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறத நாங்க காட்ட வந்திருக்கோம். எத? ஊரை. அதானே பார்த்தேன். நாங்க 3 பேரு டூரிஸ்ட் கைடு. நீங்க இந்த ஊர்ல பார்க்காத இடங்களை எல்லாம் உங்களை கூட்டிட்டு போய் காட்டலாம்னு இருக்கோம். அப்ப நீங்க எதிர்பார்க்கிற ஆள் நான் இல்ல. என்ன ஆளை விடுங்க. மேடம் வாங்க. அப்ப நீங்க எதுக்குத்தான் வந்தீங்க? நான் சக்தின்னு ஒரு பொண்ணை தேடி வந்திருக்கேன். அவ்வளவுதான விஷயம். கூட்டிட்டு போய் காட்டிட்டா போச்சு. நீங்க டூரிஸ்ட் கைடு தானே? நீங்க எப்படி அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க? மேடம், எங்க முதலாளி டூரிஸ்ட் கைடு மாதிரி ஆளை கண்டுபிடிக்கிற வேலையும் பாப்பாரு. இப்ப சரவணாஸ்வரர் அண்ணாச்சி எடுத்துக்கீங்களேன். துணி கடை மட்டுமா பாக்குறாரு? மளிகை கடை, பர்னிச்சர் கடை, நகை கடை, இந்த மாதிரி 2-3 பிசினஸ் பாக்குற அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, அந்த பொண்ணோட அட்ரஸ் இருக்கா? டேய், அட்ரஸ் இருந்தா நானே போய் பாத்துருக்க மாட்டேனா? அவ அட்ரஸ் இல்லடா. அவ போட்டோ இருக்கா? போட்டோவா? அதுவும் இல்லையே. ஏமா, போட்டோவும் இல்ல, அட்ரஸும் இல்ல, அப்புறம் வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதானே. அவ வீடியோ இருக்கு. அப்ப அதை காட்டுங்க. இதோ பாருங்க. இதோ இருக்கல, இவதான் அந்த சக்தி. நல்லா பாருங்க.
ஓஹோ இவதானா? ஆ. கண்டுபிடிச்சிடலாம். டேய் கண்ணுங்களா, உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட துட்டு இல்லடா, துட்டு. துட்டு கிடக்குது மேடம், துட்டு. டாலர் தான் முக்கியம். அது உங்ககிட்ட இருக்குல்ல? ஆ, 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 அது இருக்கு. அது நம்மளை காப்பாத்து. ஒரு பைசா கூட தரவேணாம். வாங்க, நாங்க கூட்டிட்டு போறோம். வாங்க போலாம். ஆ, ஆஹா, என் அப்பா முருகன் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்ன காப்பாத்திக்கிட்டே இருக்கான். இந்த லேடி எங்கடா காணா? முருகா. என்னடா அது? இந்த லேடி எதையோ தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. முதலாளி, டாலர் தான் தொட்டு கும்பிடுது. ஏண்டா பணத்தை எல்லாமாடா எடுத்து கும்பிடுவாங்க? ஏன் நீ தொழிலுக்கு பயன்படுத்துற? கத்தி பிளேடு எல்லாம் கும்பிடுறது இல்ல? அந்த மாதிரிதான் அந்த அம்மா கும்பிடுது. எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குடா. முதலாளி, என்ன வேலை செய்ய முன்னாடி ஆ. நெகுட்டா பேசாதே. ஆ? போற வேலை ஆ. விளங்காதே. நீ சும்மா இரு. போ. மேடம், நீங்க வாங்க மேடம், போலாம். வரேன். Hey, careful. Sit first. Sit down. Okay, have your dinner. See what I've got for you. Idlis. In Tamil Nadu, when somebody is not well, you need only eat this food, right? That's why I got you this. Please eat now. It's okay. Shakti, listen to what I say. Your health is very important now. Your health affects not only you, but also the baby inside you. You love your baby a lot, right? You're more concerned about the baby, right? Then, have it. The thing is, I'm not hungry. Shakti, please remember what the doctor said. During this time, your appetite might be very less. But at the same time, you will be puking more. You might even feel dizzy. But that doesn't mean that, you gotta be in empty stomach. So you better eat something. You should eat on time to maintain your health. Please, eat. Hey, you liked it? Wash your hands here. Have some water. Shakti, I've seen colorful balloons and colorful candies, but I've never seen colorful tablets like this. Okay, have these tablets. But at the same laugh, I want you to have these. Yeah? You know what, Shakti? I want you to laugh always like this. Only then, your health will improve to a great extent. Yeah? Mahi, Shakti, trust me what I say. I exactly don't know what happened in your previous life. And I'm really not interested to know also. I'm just worried about the present situation. Okay? Happiness resides inside every one of us. It's how we bring them out, right? Yeah? So, just get it out and be happy as always. And I want you to smile always. Okay? Don't worry about anything. Good night.
பாஸ் என்ன பாஸ் இது புது பழக்கம்? திஸ் இஸ் யூனிவர்சல் ட்ரீட்மெண்ட் ஃபார் கவலை மறக்கிறதுக்கு. பாஸ் ம் ஷாலை சைட் டிஷ் கிடைக்குமா? வை ஷுட் நாட் டேக் இட். ஆ? பாஸ் யார் பாஸ் அவன்? அவன் என் கிளாஸ்மேட், இப்போதான் ஃப்ரெண்ட் ஆனோம். ஆ? பாவம், அவனுக்கு என்ன மாதிரி லவ் அண்ட் லைஃப் ஃபெயிலியர். டேய் இந்த பக்கம் வந்து அவனை கூறு போட்டுரும் போடா. ஓசி குடிக்க வந்துட்டானுங்க. பாஸ் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல இங்கேருந்து போயிடலாம். வாங்க பாஸ். உங்களை இப்படி பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பாஸ். எனக்கும் தான் கஷ்டமாக இருக்கு. சக்தி எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் போனா சொல்லு ரன்பீர். பாஸ் சக்தி மேடம் எங்கேயும் போல பாஸ். எஸ், யூ ஆர் கரெக்ட். சக்தி என்னை விட்டு எங்கேயும் போகல. அவன் என் கூடவே தான் இருக்கா, என் கூட பேசுறா. ஆனால் அதை சொன்னா யாருமே நம்ப மாட்டேறாங்க ரன்பீர். எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்றாங்க ரன்பீர். பாஸ் வேணாம் பாஸ், இது நல்லது இல்லை பாஸ். சொன்னா கேளுங்க பாஸ். வேணாம் பாஸ். நல்லதில்ல தான். நான் சக்திக்கு எந்த ஒரு நல்லதுமே பண்ணதில்லையா? ஆனா என் சக்தி எனக்கு எல்லாமே நல்லது தான் பண்ணியிருக்கா. எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாயா? கல்யாணம் நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அவளுக்கு நான் எந்த சந்தோஷமே கொடுத்தது இல்லையா? ஆனா என் சக்தி எனக்காகவே வாழ்ந்தா. எனக்கு நினைவு போனப்ப கூட, அவளை நான் மறந்துருந்தப்ப கூட என்னை விட்டு போகாம என் பக்கத்திலே இருந்து என்ன நல்லா பார்த்துக்கிட்டார் ரன்பீர். எனக்கு நினைவு திரும்பணும் அவ என்னென்னமோ பண்ணிருக்கார் ரன்பீர். ஆனா நான் அவ முன்னாடியே சக்தின்னு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ண போயிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சும் என் சக்தி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா. பாஸ் தண்ணி குடிங்க பாஸ். பாவையா என் சக்தி. அவன் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். நான் ஒரு பாவி. சக்தியோட நிலைமைக்கு நான் தான் காரணம். பாஸ் அப்படின்னா யோசிக்காதீங்க பாஸ். எப்படியா யோசிக்காம இருக்க முடியும்? என் நினைவே சக்தியா தான் இருக்கா. எனக்கு நினைவு இல்லாம இருந்தப்ப கூட என் கூடவே இருந்தவன் இன்னைக்கு என் நினைவு இருக்கும்போது என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாயா. எங்கேயோ போயிட்டா. அவ என்ன தேடி வந்தப்ப நான் அவளை வெறுத்து ஒதுக்கிட்டேன். இன்னைக்கு அவ கிடைக்க மாட்டாளன்னு நினைக்கும் போது அவ என்னை விட்டு எங்கேயோ போயிட்டா. இனிமே எப்போ வரவே மாட்டாயா. வரமாட்டா. பாஸ் வாங்க பாஸ் போலாம். பாஸ் டைம் ஆயிடுச்சு பாஸ். வீட்டில் வேற தேட போறாங்க பாஸ். பாஸ் வாங்க பாஸ் வீட்டுக்கு போலாம். வாங்க. ரன்பீர் இது அதெல்லாம் வேணாம் பாஸ் வாங்க. இது விட்டுட்டு போறோம். வேணாம் பாஸ் வாங்க. பாஸ் மாமா, இந்த மாதிரி நேரத்துல நீங்க என் கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி மாமா.